ஊருக்கு போறாளுங்க. அதன தனியா ஊருக்கு போய்கிட்டு கண்ணாலமாய் 4-5 மாசம் ஆகுதுல. நீயும் போய் 4-5 நாள் இருந்துட்டு வா. நமக்கு என்னைக்குதான் வேலை இல்லாம இருந்திருக்குது. ஆனா நான் போகலீங்கண்ணா. அவன் மட்டும் தான் போறாங்கண்ணா. நம்ம முனுசாமியை கொண்டு போய் விட்டு வர சொல்லியிருக்காங்க. அது என்றாது அவனையும் இவனையும் கொண்டு போய் விட்டு வர சொல்றது அதோட மரியாதையா இருக்காது. விடுறதுன்னா நீ கொண்டு போய் விட்டு வா. இல்ல திரும்பி வரதா இருந்தா கொண்டு போய் விட்டு வந்துடலாங்கண்ணா. ஆனா இவ இனி வரமாட்டாளுங்க. ஏன் பசுபதி பேச்சு பெருங்குடத்து பேச்சு மாதிரி இல்லையே, சில்லறத்தனமா இருக்குது. ஒரு பொட்ட புள்ளைய கட்டிட்டு வந்து 4-5 மாசம் குடும்பம் நடத்திட்டு அப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்றிய, ஊர் மச்சுக்குமா? வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்கு, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்கு. ஒண்ணுமே போடாட்டி புல்லு முளைச்சிருங்க. பட்டணத்துல படிச்ச பொண்ணு உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாம தான் இருக்கு. நாம தான் குடும்ப பழக்கத்தை ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கணும். ஆமா சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. அதான் பிரிச்சு வச்சலான்னு முடிவே பண்ணிட்டியாக்க. முதல்ல பொண்டாட்டினா என்னங்கறத தெரிஞ்சுக்க. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா அழுவுறதுலயும், அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம அழுவுறதுலயும் ஆச்சரியம் இல்லையடா. ஏன்னா ஒரே ரத்தம், அந்த உணர்வு இருக்கு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாதியிலே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கால் மாட்டுல உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவுறாள, அவதாண்டா பொண்டாட்டி. கம்ப்யூட்டர் காலத்துல கூட கழுத்துல இருக்கிற மஞ்ச கைத்துக்கு மரியாதை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கட்டணவே இல்லையடா, கட்டிக்கிட்டவதான். ஏன்னா அந்த கைத்துக்காக அவ கட்டுப்பட்டு இருக்கிறா. பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா அவளுக்கு பேர் வாழா வெட்டிதான். ஆனா புருஷன்காரனுக்கு வாழ்க்கையே வெட்டி. 10 பேருக்கு மத்தியில ஒருத்தர் நெத்தியில ஒருத்தன் பொட்டு வச்சுட்டாலே அவன் 4 பேர் மத்தியில நியாயம் பேசுறவன் ஆயிடுறான். அப்புறம் அவன் வீட்டு நியாயத்தை 4 பேர் வெளியே பேசினா அது அசிங்கம் ஆயிரும். அவன் ஆம்பளையும் இல்ல. பொண்டாட்டின்றவ புருஷன் பக்கத்துல இருக்க நெருப்பு மாதிரி. அடுப்பு எரிக்கலாம், விளக்கு எரிக்கலாம். ஏனோ தானு பயன்படுத்துறேன்னு வச்சுக்க, அது ஒன்னே எரிச்சு போடும், ஊட்டே எரிச்சு போடும். இல்ல தெரியாம நடந்துக்கிட்டேனுங்க, என்ன மன்னிச்சிருங்க. கணக்கு அந்த பத்திரத்துல கொண்டு வந்து கொடு. சரிங்க. இந்த பாருமா, பொழப்புக்கு போயிட்டு பொழுது போய் திரும்பி வர புருஷனை கலப்பு தெரியாம வச்சிருக்கவதான் பொண்டாட்டி. ஒரு பொண்ணு நல்லதே நினைச்சா மண்ணு வீடு மாளிகை ஆயிரும், அவளே மாத்தி நினைச்சா அந்த மாளிகையே மண்ணாயிரும். லட்சுமி, அந்த சாவி கொத்துல கொண்டு வந்து கொடு. இந்தாங்கம்மா. எங்களுக்கு எங்கெங்க சொத்து இருக்குதுன்னு எங்க ஐயன் காலத்தையும் தெரியாது, எங்க காலத்தையும் தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சு வச்சு பண்ணையம் பண்ணிட்டு இருக்கிறான். அதோட பத்திரம் தான் இது. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. நீ எங்கெங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க அண்ணன் தம்பி 3 பேரும் மறுக்காம போடுவான். ஆனா எங்க 3 பேத்தையும் பிரிச்சலான்னு மட்டும் காணால நினைச்சிடாது. அம்மா அம்மா மீனா, 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 மீனா. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க, குளம் விருத்தி ஆயிடுச்சு.